அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா சூர்யாவோட கெரியர்ல மிகப்பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு. மகாபாரத கதையில கர்ணனா நடிக்கலாம் அப்படின்றதுனால சுதா கொங்கரா கதையை டிராப் பண்ணாரு சூர்யா. ஆனா திரும்பவும் சூர்யாவே சுதா கொங்கரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். நடிகர் சூர்யாவை பொறுத்தளவுக்கு அவரோட சினிமா கெரியர்லயே கிட்டத்தட்ட 3 வருடங்களா மிகப்பெரிய அளவில் நம்பி இருந்த திரைப்படம் தான் கங்குவா. ஆனா இந்த திரைப்படமானது மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இனிமேட்டுக்கு சூர்யா அவ்வளவுதான்டா அப்படின்ற அளவுல டாப் ஹீரோகள் லிஸ்ட்ல இருந்தே பின்தங்கி இருக்காரு. இத பத்திலாம் எதுவுமே யோசிக்காம நடிகர் சூர்யா அவர்களை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. சூர்யாவோட இந்த நிலைமைக்கு பெரிய காரணமே அவருடைய மனைவி ஜோதிகா தான் அப்படின்ற மாதிரிலாம் திரைத்துறையில அதிகமா பேசப்படுது. ஆரம்பத்துல இருந்தே நடிகை ஜோதிகாவுக்கு பாலிவுட் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அதனாலதான் இப்ப மும்பைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யாவையுமே பாலிவுட்ல நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிகா அதிகமா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இதற்கான வாய்ப்புமே கிட்டத்தட்ட உறுதியாகி இருந்துச்சு. அதாவது கருணா படமானது கிட்டத்தட்ட 600 கோடி பட்ஜெட்ல 2 பாகங்களா உருவாக இருந்துச்சு. நடிகர் சூர்யாவை பொறுத்தளவுக்கு மகாபாரதத்துல கர்ணன் கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தாரு. நடிகை ஜான்வி கபூர் திரௌபதி கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தாங்க. இந்த நிலையில தான் கங்குவா படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூ காரணமா கர்ணா படத்தோட ப்ராஜெக்ட்டுமே டிராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி தான் வலைபேச்சு யூடியூப் சேனல்ல புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கர்ணா படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிக்க இருந்த புறநானூறு படத்தை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஹிந்தியில நேரடியா ஹீரோவா களமிறங்குற நேரத்துல இந்திய எதிர்க்கிற படத்தில் நடிக்கிறது சரியா இருக்காது அப்படிங்கறதுனாலதான் சூர்யா அந்த முடிவை எடுத்திருந்தாரு. சுதா கொங்கரா படத்துக்குமே ஓகே சொல்ல. இந்த நிலையில தான் இப்ப கர்ணா ப்ராஜெக்ட்டுமே டிராப் ஆகிருக்கு. திரும்பவும் சுதா கொங்கரா கிட்டயே கதை கேட்க சூர்யா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காராம். ஆனா புறநானூறு படத்துல ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் கமிட் ஆகிட்டாரு. இதனால சுதா கொங்கரா இப்ப சூர்யாவை உறுதியா வேணாம்னு சொல்லியிருக்காங்களாம். சூரரை போற்று மாதிரி மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவங்க தான் சுதா கொங்கரா. அவங்களோட படத்தை நிராகரிக்கிறதுக்கு முன்னாடி சூர்யா பல தடவை யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சினிமா துறை வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.